லெவல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ டிரான்சாக்ஷன்னா என்ன? ஜஸ்ட்டு செல்லிங் அண்ட் பையிங், அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது டீட்டெயிலாக பார்க்க அப்படின்னு கேட்குறீங்களா? டிரான்சாக்ஷன்றது ஃபஸ்ட்டு பேசிக்காக யோசிச்சிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு பணம் இருக்கும், அதை வச்சு ஒரு பொருளை வாங்குவீங்க. ஸோ அதேமாதிரி அவர்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், அதை உங்கள்கிட்ட விற்றுட்டு ஒரு பணத்தை வாங்குவார். இவ்வளோ தானே அப்படின்னு வச்சிங்கன்னா அது மட்டும் கிடையாது. இந்த இடத்துல தான் முக்கியமான விஷயம் வருது. நம்மக்கிட்ட பணம் இல்லைனாலும் ஒரு பொருளை வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீடு, காரு, அதெல்லாம் நம்ம லோனில் வாங்குகிறோம். ஸோ அது லோனுங்கிறது ஒரு கிரெடிட். ஸோ நம்மளோட கிரெடிட்டை வச்சு ஒரு பொருள் வாங்குகிறோம். சில சமயம் நம்ம பணத்தையும் கிரெடிட்டையும் சேர்த்து வாங்குவோம். பாதி அமௌண்ட் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு மீதி அமௌண்ட் லோனில் போட்டு வாங்குவோம். இல்லை ஃபுல்லாக கிரெடிட்டில் வாங்குவோம், இல்லை ஃபுல்லாக கேஷில் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம கையில். ஸோ இதை தான் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். இந்த டிரான்சாக்ஷன்ன்றது எப்படின்னா, ஒருத்தரோட டோட்டல் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா வந்து உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ப்ளஸ் உங்களால் எவ்வளோ கிரெடிட் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ கிரெடிட் எடுக்க முடியும், இது ரெண்டையும் நம்ம பேஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ டோட்டல் ஸ்பெண்ட் பண்ண முடியும், டோட்டல் ஸ்பெண்டிங் எவ்வளோ உங்களோடது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஒரு டிரான்சாக்ஷனில் டோட்டல் ஸ்பெண்டிங் பை டோட்டல் குவான்டிட்டி, அதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த டிரான்சாக்ஷனை யார் அதிகமாக பண்ணக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து முக்கியமான விஷயம், உலகத்தில் நிறையா டிரான்சாக்ஷன் நடக்கும். ட்ரில்லியன் பில்லியன் கணக்கில் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ இதில் வந்து மெயினான டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய முக்கியமான ஆட்கள் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து ஒரு நாட்டினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், அது எந்த நாடாக வேணாலும் இருக்கட்டும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவை எடுத்துப்போம். இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கடுத்து இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் என்ன இந்தியாவோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுதான் நமக்கு சென்ட்ரல் பேங்க். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி அவங்களோட டிரான்சாக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸஸ், நம்மக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற டேக்ஸஸ் தான் அவங்களோட மெயின் டிரான்சாக்ஷன். அதுவே வந்து சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் வேரி ஆகும். சென்ட்ரல் பேங்க் வந்து 2 விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்னொன்று வந்து பணத்தை பிரிண்ட் பண்ணுறது, பிரிண்டிங் ஆஃப் மணி. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பையராக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களோட டோட்டல் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது வந்து உங்களோட கிரெடிட் ப்ளஸ் உங்கள்கிட்ட இருக்க மணி, ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட மணி இல்லாதப்ப அந்த கிரெடிட் யார்கிட்ட வாங்குவீங்க? பேங்க்ஸ் கிட்டேருந்து வாங்குவீங்க. அந்த பேங்க்குக்கு பணம் வேணும்ல, அந்த பணம் வந்து கொடுக்குறது வந்து ஆர்பிஐ. ஸோ இப்போ வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்க வேணாம். நம்ம இப்போ இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க்கும் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஆர்பிஐ மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து போயிட்டு சென்ட்ரல் பேங்க்கிட்ட லோன் வாங்குவோம். அப்போ வந்து அவங்கக்கிட்ட லோன் வாங்கிட்டு நமக்கு தேவையான காரோ வீடோ ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ சென்ட்ரல் பேங்க்கை பொறுத்தவரையும் அது கிரெடிட், நம்மளை பொறுத்தவரையும் அது டெப்ட்டு அப்படிங்கிற வரும்போது அங்கே நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அங்கே ஒரு அமௌண்ட் வாங்கி நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்தை வாங்கும்போது அதை நம்ம திருப்பி அந்த டெப்ட்டை அடைக்கும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு அடைக்கணும். ஸோ நம்ம மாதம் அடைப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மொத்தமாக நம்ம திருப்பி கட்டும்போது இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து தான் அதை கட்டுறோம். ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க்குக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் இருக்குல்ல, அதுதான் அதோட அசட்டுனா சொத்துன்னு வச்சுக்கோங்க. அதுவே நீங்கள் போய் வாங்குறீங்க பார்த்தீங்களா, நம்ம போய் வாங்குகிறோம் பார்த்தீங்களா பேங்க்கிட்ட லோனு, அது வந்து நம்மளோட லயபிலிட்டி. அசட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம ராபர்ட் கியோசாக்கி வந்து இதை பற்றி தான் முக்கியமாகவே அவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். அசட்டுங்கிறது வந்து உங்கள் பாக்கெட்டுக்கு எதெல்லாம் பணத்தை கொண்டு வருதோ அதெல்லாம் அசட்டு, உங்கள் பாக்கெட்லேருந்து எதெல்லாம் பணத்தை வெளியெடுக்குதோ அதெல்லாம் லயபிலிட்டி அப்படின்னு அவர் திரும்ப சொல்லிட்டு இருப்பார். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே என்ன நடக்குது, நம்ம பாக்கெட்லேருந்து நம்மக்கிட்டேருந்து பணம் போகுது, நம்ம கொடுக்கக்கூடிய பணம், அதாவது சென்ட்ரல் பேங்க் நம்ம கொடுத்த பணம் ப்ளஸ் நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட். ஸோ சென்ட்ரல் பேங்க்கோட பாக்கெட்டுக்கு காசு போகுது. இப்படி தான் இந்த ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நமக்கு வந்து லோன் கொடுத்த சென்ட்ரல் பேங்க் வந்து நம்ம லெண்டர்னு சொல்கிறோம், நம்ம லோன் வாங்கின நம்ம வந்து பாரோவர். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம அதிகமாக லோன் வாங்குவோம்.
ஸோ அப்போ என்ன ஆகும்னா அது வந்து எக்கனாமியே பூஸ்ட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது கம்மியாக தான் லோன் வாங்குவோம். ஏன்னா நம்ம நிறையா பணம் கொடுத்து நிறைய பணம் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்து லோன் அடைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கம்மியாக லோன் வாங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஒருத்தரோட நான் இப்போ சிம்பிள் டிரான்சாக்ஷன் தான் வந்து இந்த எக்கனாமி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது சொன்னேன். ஸோ இது எப்படின்னா வந்து ஒருத்தர் பாக்கெட்லேருந்து பணம் போகுதுன்னு வைங்களேன், அது வந்து எங்கே போகும்? இன்னொருத்தரோட பாக்கெட் போகும். ஸோ நீங்கள் ஒரு பொருளை வாங்குறதுக்காக ஒரு ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த பொருளை விற்கிற ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு ரூபா ப்ராஃபிட்டாக போகும். இப்படி தான் அவர் என்ன பண்ணுவார், அவர் அங்கேருந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை வாங்குவார். ஸோ அவர் பாக்கெட்லேருந்து அங்கே ஒரு அமௌண்ட் போகும். ஸோ இந்த மாதிரி இது அப்படியே ஒரு சர்க்குலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த மாதிரி மொத்தம் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டீல் வாங்குறாங்க, ஒரு மீட் வாங்குறாங்க, ஒரு வீடு வாங்குறாங்க, இந்த மாதிரி நிறையா பொருள் வாங்குறாங்க. இந்த எல்லா டிரான்சாக்ஷனும் சேர்ந்து ஒர்க் ஆகக்கூடியது தான் வந்து ஒரு எக்கனாமின்ற ஒரு சிஸ்டம். ஸோ இதில் வந்து எக்கனாமி வந்து எப்படி பூஸ்ட் ஆகுது, எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு நாட்டோட வந்து ஒரு ஜிடிபியும் அதுக்கு அது எடுத்துக்கக்கூடிய டைம் பீரியட்டும் ஒரு கிராஃப் மாதிரி வச்சுப்போம். அதில் வந்து நான் முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் டெப்ட் சைக்கிள், லாங் டேர்ம் டெப்ட் சைக்கிள்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது என்ன ஆகும்னா வந்து எப்போல்லாம் நம்மளோட ஸ்பெண்டிங் அதிகமாகுதோ அப்போல்லாம் வந்து நம்ம எக்கனாமிக்கே அது பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எக்கனாமியோட ஜிடிபி அதிகமாகும், நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி அதிகமாகும். ஸோ எப்போ வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு லோன் வாங்கக்கூடிய எபிலிட்டி அதிகமாக இருக்கும்போது அவர் வந்து அதிகமாக லோன் வாங்குவார். லோன் வாங்கக்கூடிய எபிலிட்டி அதிகமாக இருக்கும்போதுன்றத விட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா அவர் அதிகமாக லோன் வாங்குவார். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும்போது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு கிரெடிட் ஒர்த்தி பையர்னு சொல்லுவாங்க, கிரெடிட் ஒர்த்தி பாரோவர்னு சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட் ஒர்த்தி பாரோவர்னால் என்னென்னா அவர்கிட்ட வந்து அவர் வாங்கக்கூடிய கடனை அடைக்கிற அளவு கெப்பாசிட்டி இருக்கும். அது போக வந்து அவர்கிட்ட ஏதாவது கொலாட்ரல் இருக்கும், வீடு, காரு, அந்த மாதிரி சொத்துக்கள் இருக்கும், கொலாட்ரல் இருக்கும். ஸோ அப்போ வந்து அவர் என்னென்னா அதிகமாக கடன் வாங்கி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவார். ஏன்னா இது நம்ம ஹியூமனோட நேச்சர், நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம எல்லோரும் இன்க்ரீஸ் பண்ணணும் தான் நினைப்போம். ஸோ இந்த மாதிரி அதிகமாக கடன் வாங்கி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக் பூஸ்ட் ஆகும். ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எக்கனாமி பூஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா கடனும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு நாட்டுக்கு. ஸோ இப்போ வந்து கடன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னா இது ஒரு பபுள் மாதிரி க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா வந்து சென்ட்ரல் பேங்க்கோட வேலை என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பணத்தை பிரிண்ட் பண்ணுறது தான் அவங்க வேலை. ஸோ அவங்க இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி நம்ம எக்கனாமியை முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேபிளாக வைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களோட மெயின் ஒர்க்கு. அடுத்து ப்ரொடக்டிவிட்டி க்ரோத்து அப்படிங்கிறது என்னென்னா வந்து ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி க்ரோத்துங்கிறது வந்து மேசிவாக இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, எல்லாமே அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது இதாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு எக்கனாமி பார்த்திங்கன்னா திடீர்னு பயங்கரமாக பூம் ஆகும். ஆனால் ஒரு ப்ரொடக்டிவிட்டி க்ரோத்தால் அந்த மாதிரி பூம் ஆக முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ வந்து ரிலையன்ஸில் இப்போ குரூட் ஆயில் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஸோ இப்போ ரிலையன்ஸ் கிட்டே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம மும்பையில் எங்கேயோ இருக்குது இந்தியாவில். ஸோ அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கேற்ற ப்ரொடக்ஷன் தான் அவங்களால கொடுக்க முடியும். மேபி அதை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆனால் வந்து அதை மேசிவாக 2 times 10 timesலாம் அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சின்னதாக சொல்கிறேன், ஒரு 100 barrel வந்து ஒரு நாளைக்கு அவங்க ரிஃபைன் பண்ண முடியும்னா அதுக்கப்புறம் அவங்க அதை ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா இன்னும் 110 பண்ணலாம். அதுக்கு மேலே 200 300 பண்ணணுன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருசாக டெவலப் பண்ணணும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி க்ரோத்துங்கிறது வந்து இந்த ஒரு பபுள் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு பெருசாக இருக்கவே முடியாது. எப்பயுமே பபுள் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடியது அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து டெப்ட்டு தான். ஸோ இந்த டெப்ட்டுங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி
மேலே கீழே மேலே கீழே போயிட்டுருக்கும். நான் முன்னாடி சொன்னேன்ல, சென்ட்ரல் பேங்க் வந்து எப்படி பணத்தை பிரிண்ட் பண்ணுற மூலமாகவும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலமாகவும் அதை பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி அது பேலன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். என்னென்னா அவங்க வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏற்றி நமக்கு நம்மளோட ஸ்பெண்டிங்கை குறைப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்னாகும், வந்து அந்த எக்கனாமின்ற பபிள் வந்து பெஸ்ட் ஆகாமல், அந்த டெப்ட்டுங்கிற பபிள் வந்து பெஸ்ட் ஆகாமல் எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எப்போயுமே வந்து இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கரமாக அதிகமாகுது அப்படின்னா வந்து அவங்க எப்போயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க யூஎஸில். ஸோ இப்போ மீன்ஸ் 1 இயர் பேக்காக அது போயிட்டே இருக்குது. 24 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த ஈரான் வார் இதனால் வந்து க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து பெட்ரோல் டாலர் ஸ்ட்ராங் ஆகிறதுனால யூஎஸ் எக்கனாமி ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டாபிக் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து இதை பார்ப்போம், ப்ரொடக்டிவிட்டி க்ரோத்தை. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரொடக்டிவிட்டி க்ரோத்துங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த எக்கனாமியில் வந்து டெப்ட்டை தூக்கிறோம், கடனுங்கிற ஒரு டாப்பிக்கே இல்லை அப்படின்னா நினச்சி பாருங்களேன். இப்போ வந்து நம்ம கம்யூனிசம் மாதிரி ஃபாலோ பண்ணுறோம். நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை வச்சு மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அந்த இதுக்குள்ளே தான் இருக்க முடியும். ஸோ ஒரு 30,000 சேலரி வாங்குகிற ஒரு ஆள், ஒரு சேலரி ரேஞ்சஸ் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அவரால் ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நியர் டு இம்பாசிபிள். ஏன்னா அவ்வளோ காசு சேர்த்து வச்சு வாங்கணுங்கிறப்ப அவருக்கு வருஷ கணக்காக டைம் எடுக்கும். ஸோ இந்த எக்கனாமியில் வந்து ஜஸ்ட்டு டெப்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா வந்து நமக்கு அந்த எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது இருக்கவே இருக்காது. அதுக்காக தான் நமக்கு கடனுங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரும். ஸோ கடனை உள்ளே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹியூமன் நேச்சர் என்ன பண்ணுவோம், நம்ம ஆசைப்பட்டதை வாங்குறதுக்காக கடன் வாங்குவோம். இது வந்து என்ன ஆகும்னா, இது ஒரு சைக்கிள் மாதிரி க்ரியேட் ஆகும். எப்படி சைக்கிள் மாதிரி க்ரியேட் ஆகும்னா வந்து நமக்கு பிடிச்சதை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்மளோட ஃப்யூச்சர் லேபரை அடமானம் வச்சு நமக்கு பிடிச்சதை வாங்குவோம். ஃப்யூச்சர் லேபரை அடமானம் வைக்கிறோம்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நம்மக்கிட்ட அந்த பணம் இல்லை, ஆனால் வந்து நமக்கு தெரியும் எல்லோரும் வேலைக்கு போகிறோம். ஸோ நம்ம அந்த பணத்தை ஃப்யூச்சரில் சம்பாரித்து கட்டிடலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம வந்து இஎம்ஐன்ற ஆப்ஷனில் வாங்குவோம். ஸோ நம்ம இஎம்ஐயில் வாங்கும்போது நம்ம வந்து என்னென்னா நம்ம ஆசைப்பட்டு நம்ம வாங்க முடியாத பொருட்கள் கூட நம்மளால் வாங்க முடியும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இஎம்ஐயில் எடுத்தோடனே ஒரு ஆசையில் போய் வாங்கிட்டு என்ன நடக்கும்னா வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா நம்ம செலவுகளை கம்மி பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா நிறையா பேர் இப்போ ஒரு கூட்டமாக போயிட்டு ஒரு கூட்டமே இந்த மாதிரி சேர்ந்து வாங்குதுன்னு வைங்களேன். ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரியல் எஸ்டேட் போட்டிருக்காங்க, சீப்பான ரேட்டில் இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டியில் இருக்க ஒரு ஏரியாவில் இருக்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் எல்லோரும் சேர்ந்து போய் அந்த இடத்துல வாங்குறாங்கன்னு வைங்களேன். என்ன நடக்கும், அவங்க எல்லோரும் வாங்கிடுவாங்க. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட ஏரியான்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 பேர் மட்டும் இருக்க ஏரியா. சென்ட்ரல் பேங்க் எல்லாமே ஒரு சின்னதாக கற்பனை பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லோரும் மொத்தமாக போய் வாங்கிடுவாங்க. மொத்தமாக வாங்கினதுனால என்ன ஆகும், எல்லோரும் நிறையா டெப்ட்டில் வாங்கிடுவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம சம்பாரித்த காசு இல்லாமல் கடன் வாங்கின காசு இருந்தால் நம்ம ஈஸியாக ஜாலியாக செலவு பண்ணிகிட்ருப்போம். அப்போ என்ன ஆகும், நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணையில் ஒரு பொருளை வந்து என்னாலேயும் காசு கொடுத்து வாங்க முடியும், உங்களாலேயும் காசு கொடுத்து வாங்க முடியும். அப்படிங்கிறப்ப அது ஒரே ஒரு பொருள் இருக்கும்போது என்ன நடக்கும், நான் எக்ஸ்ட்ரா தரேன் அந்த மாதிரி போகும்போது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஸோ என்னென்னா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து பணம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் கொடுத்து அந்த பொருள் வேணுன்றவங்க வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கும், இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், சென்ட்ரல் பேங்க் உள்ளே வந்துடுவாங்க. சென்ட்ரல் பேங்க் உள்ளே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினா என்ன ஆகும், இந்த லோன் வாங்கினாங்க தெரியுமா, அவங்களுக்கு எல்லாம் மந்த்லி கட்ட வேண்டிய பேமெண்ட் அதிகமாகும், இஎம்ஐ அதிகமாகும்போது அதாவது ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டில் அது அதிகமாகாது, ஃப்ளெக்சிபிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் அதிகமாகும். அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக, யாரும் மிஸ்இன்ஃபர்மேஷன் பரப்புற மாதிரி இருக்கக்கூடாதுன்றக்காக தான் இடையில இந்த மாதிரி கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருக்கேன்.
ஏன்னா ஏன்னா இது கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்து பார்க்கும்போது தப்பாக இருக்கும். கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷராக பார்க்கும்போது நீங்கள் நான் சொல்கிறத எடுத்துக்குவீங்க. ஆனால் அங்கே தெரிஞ்சவங்க வந்து பார்க்கும்போது தப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் பேசிக்கில் இருந்து சொல்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், நம்ம ஃப்யூச்சர் லேபர் அடமானம் வச்சு தான் நம்ம ஒரு இஎம்ஐயில் ஒரு பொருள் வாங்கியிருப்போம். ஸோ அப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுது, இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டே அதிகமாகாமல் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ ஒரு 50,000 சேலரி வாங்குறோம்னா நம்ம 40,000 யூஸ்வலாக ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இப்போ இஎம்ஐயில் ஒரு பொருள் வாங்கிட்டதுனால இஎம்ஐக்கு 20,000 கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த ஸ்பெண்டிங்கில் 40,000 ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துல என்ன பண்ணுவோம், 30,000 தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த 20,000 இஎம்ஐக்குன்னு ஒதுக்கிடணும். ஸோ நம்மளோட ஸ்பெண்டிங் அங்கே ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுதா. ஸோ இந்த ஸ்பெண்டிங் கம்மியாகும்போது என்ன ஆகும்னா டெப் சைக்கிள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் டெப் சைக்கிள் ஏறும், அப்புறம் அப்படியே குறையும். என்னென்னா நம்ம வாங்கும்போது ஏறும், அடுத்து அப்படியே போக குறையும். ஸோ இது வந்து ஒரு ஆளுக்கு நடக்காது. இது ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே நடக்கிறதுனால எக்கனாமிக்கில் இது மொத்தமாக ஓவராலாக பூம் ஆகி ஓவராலாக அப்படியே டவுன் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைக்கிள் சொன்னேன்ல, இந்த சைக்கிள் எப்படின்னா வந்து இந்த சைக்கிள் இப்படி போயிட்டு இப்படி இறங்கி மறுபடியும் இப்படி வரும். ஸோ அந்த ஒரு ஈக்லிபிரியம் அப்படியே பேலன்ஸ் பண்ண இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி. ஸோ இது ஒரு சைக்கிள்னு சொல்லலாம். நம்ம எல்லோரும் ஸ்கூலில் அந்த சைன் வேவு காசு வேவ்னு படிச்சிருப்போம். இது எக்ஸாக்டாக சைன் வேவ்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இப்படி போயிட்டு இப்படி வரும். ஸோ இது ஒரு சைக்கிள்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஒரு ஃபேஸில் இருப்பீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து எக்கனாமி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து என்னென்னா அதிகமாக கடன் வாங்கியிருப்போம். ஸோ இது வந்து நம்ம பணத்து மேலே ஏறி உட்காந்து சவாரி செய்கிற மாதிரி இருக்கும். அதுவே இந்த பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது பணம் நம்ம தலையில் ஏறி உட்காந்து சவாரி செய்கிற மாதிரி இருக்கும். பணத்தோட பேர்டன் நமக்கு தெரியும். இதுதான் வந்து ஷார்ட் டேர்ம் டெப் சைக்கிள்னு சொல்லுவோம். இன்னும் அது டீட்டெயில் சொல்கிறேன் அடுத்ததில். ஒரு எக்கனாமியோட க்ரோத்து அப்படிங்கிறது அது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி வந்து டெப்ட் இல்லாத ஒரு எக்கனாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது எங்கே இருக்கும், ஒருத்தரோட இன்கம் என்ன இருக்குது, ஒருத்தரோட இன்கம், அவரோட ஸ்பெண்டிங் எவ்வளோ, அவரோட ப்ரொடக்டிவிட்டி க்ரோத் எவ்வளோ, ஒரு தனிப்பட்ட மனிதனோட ப்ரொடக்டிவிட்டி க்ரோத்துன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வேலைக்கு போகலாம், ஓட்டி பார்க்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு க்ரோத்து டெப்ட் இல்லாமல். ஸோ அவரால் க்ரோத்துங்கிற ஒரு விஷயத்தை எங்கே கொண்டு வர முடியும், அவரோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு இன்கம் அதிகமாகும், அவரோட ஸ்பெண்டிங் அதிகப்படுத்த முடியும். அதுவே வந்து ஒரு எக்கனாமியில் கிரெடிட்டுங்கிற ஒரு விஷயம் உள்ளே வரும்போது என்ன நடக்குது, அவர் இன்கம் இருக்குது, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, கிரெடிட் வாங்குறாரு, ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அவரோட ப்ரொடக்டிவிட்டி இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னா வந்து அவர் வந்து இந்த இடத்துல ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதே யோசிக்கவே மாட்டார். ஏன்னா வந்து அவருக்கு வந்து கிரெடிட் கிடைக்கிது ஈஸியாக. ஸோ அவர் ப்ரொடக்டிவிட்டியிலேருந்து இன்கம் வருது, இன்கமில் இருந்து அவருக்கு இன்கம்மை இதை காமிச்சு அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேலரி ஸ்லிப்லாம் காமிச்சு லோன் வாங்கல. ஸோ அது மாதிரி அவர் கிரெடிட் வாங்குறாரு. ஸோ அந்த கிரெடிட்டை எடுத்து அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்படி தான் இது ஒரு லூப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரு க்ளோஸ்டு சைக்கிள் மாதிரி. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அவரோட டெப்டை வாங்கி அவரோட ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸ்பெண்டிங் அப்படின்னா என்னென்னா ஒருத்தரோட ஸ்பெண்டிங் வந்து இன்னொருத்தரோட இன்கம். ஸோ கடனுங்கிறது வந்து தப்பு கிடையாது. கடன் வந்து எதுக்கு வாங்கணும்னா வந்து உங்களோட அசட்டை அதிகப்படுத்துறதுக்காக கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது ஓகே. அசட்னா நான் என்ன சொன்னேன், உங்கள் பாக்கெட்டுக்கு எதெல்லாம் பணம் எடுத்துகிட்டு வருதோ அதுக்காக கடன் வாங்குறீங்கன்னா ஓகே. அதுவே நீங்கள் வந்து உங்களோட லைபிலிட்டிக்காக கடன் வாங்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த வாங்குறதுக்காக ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா வந்து அது வந்து ஒரு பேடான கடன். நீங்கள் ஆசைப்பட்டதை வாங்கணும்னு சொல்லலை, ஒரு கடனை பற்றின ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா நமக்கு வந்து பாரோயிங் வந்து என்னென்னா ஒரு சைக்கிளை க்ரியேட் பண்ணும். நம்ம கடன் வாங்குறதுங்கிறது ஒரு சைக்கிளை க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த சைக்கிள் என்னென்னா நீங்கள் எந்த சைக்கிளாக இருந்தாலும் மேலே போச்சுன்னா அது திரும்ப கீழே வந்து தான் ஆகணும். ஸோ இது வந்து என்னென்னா எக்கனாமியோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன இருக்கும், ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதோட ப்ரைஸ் மேலே போகுதுன்னு அர்த்தம். ப்ரைஸ் மேலே போகுதுன்னா வந்து அது வந்து இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே எதால் ஃபியூலாக இருக்குது, எது இதெல்லாம் ஃபியூல் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் தான் இதை வந்து ஃபியூல் பண்ணுது.
ஸோ கடன் ஃபியல் பண்ணுறதுனால என்ன ஆகும், நம்ம வந்து முன்னையே பார்த்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஏன்னா வந்து நம்மளோட டோட்டல் ஸ்பெண்டிங் பை டோட்டல் குவான்டிட்டி ஈக்குவல் டு ப்ரைஸ்ன்னு சொன்னோமா. ஸோ நம்மளோட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது குவான்டிட்டி வந்து அதே தான் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன நடக்கும், ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன நடக்கும், மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷனுங்கிறது அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா நம்ம சென்ட்ரல் பேங்க் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ சென்ட்ரல் பேங்க் உள்ளே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதுனால என்ன நடக்கும்னா வந்து புதுசாக கடன் வாங்குறவங்களோட எண்ணிக்கை மட்டும் கம்மியாகாது. ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்களா கடனை, அதோட அந்த கடனே வந்து காஸ்ட்லி ஆக ஆரம்பிச்சிடும்னா நான் சொன்ன மாதிரி இப்போ ஹவுசிங் லோன்லாம் போட்டிருக்கீங்க, ஹோம் லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் ஃப்ளெக்சிபிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட மந்த்லி பேமெண்ட்ஸை நீங்கள் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் பிரச்சனையே. ஸோ நீங்கள் அதிகமாக மந்த்லி பேமெண்ட்ஸ் கட்டுறதுனால என்ன ஆகும், ஓவராலாக உங்கள் டோட்டல் ஸ்பெண்டிங் கம்மியாகும். ஸோ உங்கள் டோட்டல் ஸ்பெண்டிங் கம்மியாகிறதுனால வந்து என்ன நடக்கும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தரோட ஸ்பெண்டிங் தான் வந்து இன்னொருத்தரோட இன்கம். ஸோ உங்கள் ஸ்பெண்டிங் குறையும் போது அவரோட இன்கமும் குறையுமா. ஸோ இப்போ தெரியுது அவங்களுக்கு எப்படி அந்த சைக்கிள் கீழே வருதுன்னு. ஓவராலாக ஸ்பெண்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை குறைய 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 அதுக்கு வரக்கூடிய இன்கமும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்படி தான் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னேன்னா, ஸோ என்ன ஆகும்னா வந்து இப்போ வந்து ஸ்பெண்டிங்லாம் குறைய குறைய என்ன ஆகிடும், ப்ரொடக்டிவிட்டி அதே லெவலில் தான் இருக்கும். ஆனால் வந்து ஸ்பெண்டிங் கம்மியாகும். அப்போ என்ன ஆகும், டீஃப்ளேஷன் ஆகும். இன்ஃப்ளேஷன் ஆகாமல் டீஃப்ளேஷன் ஆகும். டிஃப்ளேஷன் என்னென்னா விலைவாசி குறைய ஆரம்பிக்கும். விலைவாசி குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், மறுபடியும் வந்து இது ஒரு சைக்கிளாக மறுபடியும் தொடங்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் கடன் வாங்க கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளே வந்து விலைவாசி குறையுது, டீஃப்ளேஷன் ஆகுதுன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. எதுக்காகனா எக்கனாமி பூஸ்ட் பண்ணுறது. ஏன்னா வந்து இன்ஃப்ளேஷனோட டீஃப்ளேஷன் ரொம்ப ஆபத்தானது. இது வந்து நம்ம ஃப்யூச்சரில் சில டாபிக்ஸில் பார்ப்போம். சைனாக்கு இது எப்படி ஒரு த்ரெட்டாக இருந்துச்சு, அதே மாதிரி ஜப்பான் எப்படி இத்தனை வருஷமாக வந்து 0 இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே மெயின்டைன் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஷார்ட் டேர்ம் டெப் சைக்கிளில் பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த சைக்கிளோட செகண்ட் பார்ட்டில் வந்து. ஸோ டிஃப்ளேஷன் ஆகுறதுனால வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கும். இது வந்து என்ன ஆகும்னா வந்து இது ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா இது பெரிய பிரச்சனை ஆகிடும். ரிசெஷன் அளவுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ரிசெஷன் ஆயிடுச்சுன்னா வந்து எக்கனாமி ரொம்ப இதாகிடும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க என்ன ஆகும்னா வந்து டெப்ட்டு வந்து நம்ம திருப்பி அடைக்கக்கூடியது வந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெசெஷன் அதிகமாக இருக்கும்போது வந்து டெப்ட்டு யாராலையுமே பணத்துக்கு ரெசெஷன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா வந்து யாருக்குமே வேலை இருக்காது. ஏன்னா கம்பெனிஸ் வந்து என்னென்னா அவங்களோட ப்ராஃபிட்டுக்காக வந்து என்னென்னா எம்ப்ளாயீஸை வந்து கட் பண்ண அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லே ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா நம்மளால் வந்து அந்த வாங்கின கடனுக்கு வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியாமல் போகிற சுச்சுவேஷன்ஸ் ஏற்படலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ரெசெஷன் ஃபேஸில் வரக்கூடியது. அடுத்து என்ன ஆகும் வந்து ரெசெஷன் ஃபேஸ் வந்துச்சுன்னா சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருவாங்க. பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிப்போம், இந்த நார்மலாக இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 பேரில் வந்து ஒரு 10 பேருக்கு லே ஆஃப் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி 90 பேர் அதே ஒர்க்கில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மீண்டும் கான்ஃபிடெண்ட்டாக வந்து பாரோயிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பாரோயிங் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கடன் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சோம். ஏன்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி ஸ்பெண்டிங் அதிகப்படுத்துவாங்க. ஸ்பெண்டிங் அதிகப்படுத்தும் போது என்னென்னா ப்ரொடக்டிவிட்டி க்ரோத் தேவைப்படுவாங்க. அங்கே என்ன ஆகும், அப்போ வந்து இந்த லே ஆஃப் ஆனாங்கள்ல அவங்களுக்கும் மறுபடியும் வேலை கிடைக்கும். ஏன்னா வந்து மக்கள் அதிகமாக பொருள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, சேல்ஸ் அதிகமாகிடுச்சு, ப்ராடக்ட் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க. ஸோ இதனால் வந்து மறுபடியும் வந்து எக்கனாமி வந்து அந்த மொதல் ஃபேஸ்க்கு மறுபடியும் வர ஆரம்பிக்கும். ஒரு ஃபேஸ் முடிஞ்சு அடுத்த ஃபேஸ்க்குள்ளே மறுபடியும் என்ட்ரு ஆகும். ஸோ இப்படி தான் வந்து கிரெடிட் வந்து எப்போல்லாம் ஈஸியாக அவைலபிள் இருக்கோ அப்போல்லாம் எக்கனாமிக் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே வந்து கிரெடிட் கிடைக்கிறது வந்து மக்களுக்கு கஷ்டங்கிற இடத்துக்கு வரும்போது வந்து அது வந்து ரெசெஷனை நோக்கி அப்படியே இறங்க ஆரம்பிக்கும்.
ஸோ எக்கனாமிக் ஸ்லோ டவுன் சொல்லலாம். ரிசெஷன்ன்றது அது சிவியராக தான் ரிசெஷன். ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுனை நோக்கி இந்த மாதிரி இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சைக்கிள் வந்து இப்படி கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து இந்த சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு சைக்கிளை வந்து முடிய என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளோட ஓவரால் டெப்ட் லெவல் இருக்குது தெரியுமா, அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கும், குறையாது. ஏன்னு சொன்னால் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு முத இஎம்ஐ வாங்குகிற ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பொருள் மட்டும் இஎம்ஐயில் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணி அடைச்சிட்டு இது பண்ணிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கடன் ஈஸியாக கிடைக்கும்போது என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு வேறு ஒரு பொருளும் வாங்கணும்னு சொல்லும்போது வந்து ஒரு 20,000 இஎம்ஐ கட்டுறீங்கன்னா அந்த ஒரு பொருள், ஒரு சின்ன பொருள், ஃபோனோ ஏதோ ஒன்று ஒரு 2,000 ஏன்னா திடீர்னு உங்கள் ஃபோன் வேலை செய்யாமல் போயிடுச்சு, ஃபோன் வாங்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு ஏற்படுவீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு மாதம் 2,000 சரி 20,000 கட்டுறோம், 22,000 கட்டிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து இஎம்ஐயில் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்னா அடிக்கிட்டே போகும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி சைக்கிள் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும்போது இந்த ஷார்ட் டேர்ம் டெப்ட் சைக்கிள்னு சொன்னேன்ல, அது ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு வாட்டியும் அந்த கடனோட வேல்யூ அதிகமாகும். ஏன்னா நம்ம ரீபே பண்ணக்கூடிய கடன் வந்து கம்மியாக தான் இருக்கும், பட் நம்ம வாங்கக்கூடிய கடன் வந்து அதிகமாக இருக்கும். எப்படின்னா நம்ம வந்து எப்படி ரீபே பண்ணுறது கம்மியாக இருக்கும், வாங்குறது அதிகமாக இருக்கும் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம ஓவரால் தொகையை எடுத்துக்குவோம். ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அடுத்து ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார் ஒரு 10 lakhs வச்சுக்குவோம், ஃபோன் ஒரு 30,000 40,000 சம்திங் 40,000 வச்சுக்குவோம். ஸோ என்ன ஆகும்னா வந்து நீங்கள் மாதம் கட்ட போகிறது வந்து மாதத்துக்கு 22,000. ஆனால் வந்து அந்த ஓவராலாக அந்த எக்கனாமியில் கடனுன்னு சேர்ந்துருக்குது எவ்வளோ தெரியுமா, 10,40,000. ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வாட்டி அது இதாகும்போது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக சும்மா பேசிக்காக இங்கே 10,40,000 ஒரு பர்சனலாக ஒருத்தரோட இதிலேருந்து சொல்கிறேன். ஸோ இது ஒரு எக்கனாமியாக நடக்கும்போது என்ன ஆகும்னா வந்து இந்த மாதிரி கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு டெப்ட் சைக்கிள் முடிய அந்த ஓவரால் எக்கனாமியோட டெப்ட்டுங்கிறது வந்து அடுத்தடுத்த படிநிலை போய்கிட்டே இருக்கும். இதனால தான் வந்து யூஎஸ்க்கு வந்து இப்போ வந்து நிறைய பேர் யூஎஸில் கேம்பெயின் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நமக்கு கடன் கம்மியாக இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடன் 30 ட்ரில்லியன் 33 ட்ரில்லியன் வரையும் போயிடுச்சு. எந்த ஒரு பிரசிடெண்ட் வந்தாலும் அந்த கடனை இது எப்படி திருப்பி அடைக்கிறதுன்றதை பற்றி பேச மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதுக்கு யூஎஸ் பற்றியே சொல்லிகிட்ருக்கேன்னா அதோட ஃபெட்ரல் பேங்க்கை பேஸ் பண்ணி தான் ஓவரால் எக்கனாமி இதாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் அரசியல் பேசுனா வந்து கொஞ்சம் பிரச்சனையாயிடும். ஸோ அங்கே அதுவே பார்த்துக்கலாம். நம்ம அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன். இங்கேயுமே இப்போ இந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்காங்க 26ல். ஸோ அவங்களுமே வந்து நிறையா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆப்போசிஷன் என்ன கிளைம் பண்ணுவாங்கன்னா கடனும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மெயின் காரணமே இதுதான். இது வந்து உங்களுக்கு எக்கனாமி புரிஞ்சால் இது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது. ஸோ நான் சொன்னேன்ல, ஒரு சைக்கிள் முடியும் போதும் நமக்கு கடன் அதிகமாகிட்டே இருக்கும்னு. கடன் அதிகமாகிற மாதிரி இன்னொரு விஷயம் அதிகமாகும், அதுதான் குரோத்து. ஒரு டெப்ட் சைக்கிள் முடியும் போதும் நம்ம குரோத் எக்ஸ்போனன்ஷியலாக வளர்ந்துட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து நமக்கு தான் தெரியும்ல, நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடன் வாங்குறதை கம்மி பண்ணலாம்ல. ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா அதான் நம்ம நேச்சரே தான், ஹியூமன் நேச்சரே தான். ஸோ அதை நம்ம பண்ண மாட்டோம். அப்போ வந்து ஒரு லாங் பீரியடில் என்ன ஆகுன்னா வந்து இந்த டெப்ட் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டெப்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னா இது வந்து லாங் டேர்ம் டெப்ட் சைக்கிள்ன்ற அடுத்த ஒரு பெரிய டாப்பிக்கில் போகும். ஸோ இங்கே வந்து என்ன நடக்கும், லெண்டர்ஸ் வந்து அதிகமான கிரெடிட் கொடுப்பாங்க பாரோவர்ஸ்க்கு. ஏன்னா வந்து பாரோவருக்கு அதிக பணம் தேவைப்படுது. நான் சொன்னேன்ல இந்த கேஸில் ஆல்ரெடி கார் லோன் இருக்கும்போது ஒருத்தர் ஃபோன் வாங்கலையா. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸில் வந்து அதிகமாக தேவைப்படும். ஏன்னா வந்து மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு ரெசஷன் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஓகே அந்த ஒரு எக்கனாமிக் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓகே எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, நமக்கு வேலையெல்லாம் போகாது, இப்போதைக்கு நல்ல ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ற போது என்ன ஆகும்னா மக்கள் வந்து அதிகமாக கடன் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றி தான் யோசிப்பாங்க. ஏன்னா எல்லாமே நல்லா போகுதுல்ல, அதனால். ஸோ இப்போ என்ன ஆகும், அதிகமாக பணம் வாங்கி என்ன பண்ணுவாங்க, அதிகமான அசெட்ஸ் வாங்குவாங்க. அதிகமான அசெட்ஸ்னால் என்ன சொல்லலாம், கோல்டு, ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி விஷயத்தில் வாங்கும்போது என்ன ஆகும்னா
ஸோ அதிகமாக கடனில் வாங்கும்போது என்னாகும், இது வந்து ஒரு பபிள் மாதிரி கிரியேட் ஆகும். பபிள் மாதிரி கிரியேட் ஆகும். ஏன் பபிள் மாதிரி கிரியேட் ஆகும்னா வந்து, இவங்கக்கிட்ட அந்த காசை வச்சு இவங்க அந்த ஸ்டாக்ஸோ, கோல்டோ, பாண்டோ எதுவும் வாங்கலை. இவங்களே கடன் வாங்கி வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ கடன் வாங்கி வாங்குறாங்கன்னா அவங்கள்ட்ட இல்லாத காசை வச்சு தான் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால தான் இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவங்க இல்லாத காசை வச்சு வாங்கும்போது என்னாகும், டிப் சைக்கிள் இது லாங் டேர்ம் டிப் சைக்கிளில் போகும். அது வந்து ஒரு பபிளாக கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். பபிள் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரோட கிரெடிட் ஒர்த்திங்கிறது ஒன்று இருக்கும். கிரெடிட் ஒர்த்தின்னா அவரால் எவ்வளோ கடன் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கிரெடிட் ஒர்த்தின்னு சொல்லுவோம். ஸோ அவரால் எவ்வளோ கடன் வாங்க முடியும்னா, இப்போ வந்து ஒருத்தர் இப்போ நான் இருக்கேன். என்னோடய கிரெடிட் ஒர்த்தி என்னென்னா, என்கிட்ட எவ்வளோ டெப்ட் இருக்குது ப்ளஸ் என்கிட்ட எவ்வளோ இன்கம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிரெடிட் ஒர்த்தின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு கடன் சுமை அப்படின்னா வந்து டெப்ட் டு இன்கம் ரேஷியோன்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட அதாவது என்கிட்ட எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அதை வச்சு தான் நம்ம இந்த கடன் சுமைங்கிறத மெஷர் பண்ண முடியும். எவ்வளோ நான் எந்த அளவு கடன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ என்னோடய இன்கம் வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய அந்த கடன் சுமை வந்து மேனேஜபிளாக இருக்கும். ஸோ அதே இன்கம் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். கடன் சுமை வந்து அன்மேனேஜபிளாக இருக்கும். இதுதான் பிரச்சனை. ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி போட முடியுதா அப்படிங்கிறத பார்க்குறேன். நான் ஒரே நைட்டில் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த இன்ட்ரோ வீடியோவும் இதுவும் ஒரே நைட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ சாரி, நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி போட முடியுமா, இல்லைனா வந்து என்னோடய ஃபேஸ் எடுத்துகிட்டு மேபி ஏதாவது கிராஃபிக்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி, கிராஃபிக்ஸ்னால் ஏதாவது ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் மாதிரி ஏதாவது ஆட் பண்ணி போட முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து டெப்ட் பேர்டன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டெப்ட் பேர்டன் அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ வந்து அதே நமக்கு டெப்ட் பேர்டன் அதிகமாக இருக்குது. அதே டைமில் வந்து நம்மக்கிட்ட நம்மளோட மார்க்கெட்டில் உள்ள அசட் வேல்யூஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமாக அதோட அசட்டோட ப்ரைஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அசட்டை வாங்கணுன்றதுக்காக அதிக மணி கடன் வாங்கி நம்ம அந்த அசட்டை வாங்குவோம். ஸ்டாக்ஸோ, பாண்டோ, ஏதோ ஒன்று. ஒரு எல்லோரும் வாங்க மாட்டாங்க, பட் சில கிரெடிட் வர்த்தி பையர்ஸால் அதை வாங்க முடியும்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி அசட்டை அவங்களோட லோன்ஸ் வச்சு வாங்குவாங்க. ஸோ இது என்னென்னா, இது வந்து இதே ஒரு ப்ராசஸ் வந்து ஓவர் டைம், அதாவது ரொம்ப நாளைக்கு வந்து இதை கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா வந்து டெப்ட் பர்டன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம இன்கம் அந்தளவுக்கு ஏறாது, ஆனால் டெப்டோட சுமை அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து அதாவது அதிகமான நம்ம டெப்ட்டுக்கு அதிகமான கடன் கட்டுற மாதிரி இருக்கும். கடனை ரீபே பண்ணுறது வந்து அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நிறையா கடன் வாங்கி இப்போ நான் சொன்ன கேஸ்லேயே வந்து காரு, ஃபோனுன்னு வந்துச்சு, அடுத்து ஏதோ ஒரு வாஷிங் மிஷினோ ஏதோ ஒன்று, அந்த மாதிரி அடுத்தடுத்து வரும்போது என்ன ஆகுனா வந்து லார்ஜர் டெப்ட்டு ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு, மந்த்லி இஎம்ஐன்றது அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அடுத்த ஒரு இதுக்கு லீட் ஆகும்னா வந்து இது வந்து நம்ம வந்து திரும்ப என்ன பண்ண ஆரம்பிப்போம், வழக்கம் போல் ஸ்பெண்டிங்கை கம்மி பண்ண ஆரம்பிப்போம். ஸ்பெண்டிங் கம்மியாகுதுன்னா என்ன ஆகும், மார்க்கெட்டுக்கு இன்கம் கம்மியாகும். ஓவரால் மார்க்கெட்டோட இன்கம் கம்மியாகும். ஸோ இது என்னாகும், இது வந்து லாங் டேர்ம் டிப் சைக்கிள். ஸோ அதாவது ஷார்ட் டேர்ம் டிப் சைக்கிள் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். இது நடந்து ஒரு பபிள் மாதிரி க்ரியேட் ஆகி இது அப்படியே வந்து லாங் டேர்ம்ஸ் டெப் சைக்கிளும் அதே கான்செப்ட் தான். ஷார்ட் டேர்ம் டெப் சைக்கிளில் நான் என்னென்ன சொன்னேனோ அதே கான்செப்ட் தான் லாங் டேர்ம் டெப் சைக்கிளுக்கும். இதோட கோர்ஸ் ஆஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஷார்ட் டேர்மோட அதிகமான டைமில் நடக்கும். ஆனால் இதோட இம்பேக்ட்டுங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த லாங் டேர்ம் டெப் சைக்கிளோட விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 வந்து ஹவுசிங் லோன் சம்மந்தமான ஒரு கிராஷ் வந்திருக்கும் யூஎஸில், ஒரு ரிசெஷன் நடந்திருக்கும். ஸோ அது வந்து இந்த லாங் டேர்ம் டெப் சைக்கிளோட அந்த பபிள் வந்து பெஸ்ட் ஆனது தான் அதுக்கு காரணம். நீங்கள் இப்போ கூட இன்டர்நெட்டில் பார்க்கலாம், ஒரு சில சார்ட்ஸ், ஒரு சார்ட் வந்து ஒருத்தர் முன்கூட்டியே எக்கனாமியை ப்ரெடிக்ட் பண்ணார். அவர் வெறும் ஒரு ஃபார்மராக இருந்தவர்னு நினைக்கிறேன். அவர் ஃபார்மர், பட் கொஞ்சம் இதை படிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன், அது எனக்கு சரியாக தெரில.
அவர் ஒரு கிராஃப் மாதிரி போட்டு இந்த மாதிரி இயர்ஸை போட்டிருப்பார் 1927 அப்படி அந்த மாதிரி போட்டு இப்போ வந்து 2006 போட்டிருக்காரு. ஸோ ஏபிசின்னு 3ஆக பிரித்து 2006 நான் முடிஞ்சால் அந்த சார்ட்டை ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த 2006 இந்த இயர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா ப்ரைஸஸுமே ஹையாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் உங்களோட குட்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணிடுங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா நம்ம அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் கால்குலேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டி, ஒரு டெப் சைக்கிள், இந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்து எக்கனாமி இந்த மாதிரி இது பண்ணி லீட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இந்த டெப் சைக்கிளுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு வந்து நம்ம இந்த ஈல்டு கர்வ் இன்வெர்ஷன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து நம்ம மோஸ்ட்லி பாண்டு மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா வந்து அதை வச்சு தான் வந்து நம்ம ஒரு எக்கனாமியில், அதாவது அந்த ஈல்டு கர்வ் இன்வெர்ஷன் ஆயிடுச்சுன்னா வந்து கிராஷ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து பாண்டை வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி ஒரு இது நடக்கும். அது இன்வெர்ஷன் என்னென்னா அந்த ஒரு 2 கிராஃப் மாதிரி இருக்கும். அது ஒன்று மாறி அது இது கீழே போயிட்டு அதுக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும். அது என்னன்றதை அடுத்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த ஒரு ஈல்டு கன்வர்ஷனில் வந்து நெகட்டிவில் போகும்போது நமக்கு வந்து ரெசஷன் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. நிறையா வாட்டி மார்க்கெட்டில் இந்த மாதிரி ரெசஷன் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து நமக்கு 2024 அது போயிடுச்சு. ஆனால் வந்து ஜெரம் பவுல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபெட் சேர்மன். என்னை கேட்டால் அவர் வந்து பயங்கரமாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணது மூலமாக ரெசஷனை தள்ளி போட்டுகிட்டே வந்துட்டுருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இதை வந்து தடுக்க முடியாது, தள்ளி தான் போட முடியும். கண்டிப்பாக ஒரு நாள் கிராஷுங்கிறது வரதான் செய்யும். ஏன்னா இந்த எக்கனாமியோட சிஸ்டமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவர் வந்து சிறப்பாக தள்ளி போட்டார். இப்போ வந்து ட்ரம்ப் வந்திருக்காப்புல. ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட் ஆனதுலேருந்து அவருக்கும் இவருக்கும் பயங்கரமாக முட்டிக்குது. ஸோ ட்ரம்ப் வந்து இப்போ புதுசாக அவரால் ஒருத்தரே போட்டிருக்காரு ஃபெட் சேர்மன். அவர் மேபி ஜூலைலையா எப்போன்னு தெரில. ஆனால் இப்போ இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் அவர் கம்ப்ளீட்டாக சார்ஜ் எடுத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவரோட அப்ரோச் எப்படி இருக்குது நம்ம அப்படிங்கிறத பார்த்து தான் அடுத்த மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ நம்ம டே டு டே ரியாக்ட்லாம் அது ட்ரம்ப் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தால் அதுக்கு ரியாக்ட் ஆகிட்ருக்கோம். அதை சொல்லலை. இந்த மாதிரி எக்கனாமிக் சைக்கிள் எப்படி ரியாக்ட் ஆகுது, அதை எப்படி அவர் பேலன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத இவர் வரவொட்டி இவர் எப்படி பண்ணுறாருங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஆஃப் டாபிக்கு போயிட்டேன். ஆக்சுவலாக அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து டீலிவரேஜிங்கிற டாப்பிக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவே கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. நான் ஓவரால் வீடியோவே 1/2 hour தான் வைக்கலாம்னு நினச்சேன். பட்டு இன்னும் பாதி கூட முடியல. இதுக்கே 38 minutes மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் வந்து அடுத்த ஒரு நாள் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபஸ்ட் டேவே எல்லாத்தையும் சொன்னால் நானும் சில பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணுவேன், நர்வஸாக வேறு இருக்கேன். ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இது அப்படியே இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுவோம். இது பெரிய டாப்பிக்கு, கொஞ்சம் நிறையா டைம் எடுக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு நான் சில விஷயங்கள் சொன்னதே ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு பேசும்போதே தெரியுது. நான் அதையும் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டுன்றதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம போக கரெக்ட் பண்ணிட்டு டீட்டெயிலாக சொல்லித்தரேன்.